வணக்கம் எம்கேபட்டி 360 நண்பர்களே. உங்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு தான் இது. ஆக்சுவலா நம்ம வந்து வெளிநாடு போகிறதுக்கு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து 2 ஏர்போர்ட்ட நம்ம சூஸ் பண்ணுவோம். ஒண்ணு திருச்சி, இன்னொன்னு வந்து சென்னை. திருச்சி வந்து புதுக்கோட்டை பைபாஸ்லேயே இருக்கிறதுனால ஈஸியா நம்ம போயிரலாம். ஆனா சென்னை ஏர்போர்ட் வந்து சென்னை திருச்சி பைபாஸ்ல அமைஞ்சிருக்குது. இருந்தாலும் நம்மள வந்து சென்னை ஏர்போர்ட் பக்கத்தில இறக்கி விட மாட்டாங்க. பல்லாவரமோ அல்லது அந்த முன்னாடி தான் இறக்கி விடுவாங்க. ஏன்னா மேக்ஸிமம் பஸ் பாலத்தில ஏறி போயிரும். ட்ரெயின்ல போனாலும் நம்ம வந்து எங்கேயாவது அங்கிட்டு தான் இறங்கணும். இப்போ கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்கு வர்றதுக்கு சீக்கிரத்திலே வந்துருவோம். சீக்கிரத்திலே வந்துட்டோம்னா, ஏர்போர்ட் உள்ள வந்து நம்ம சுத்திட்டே இருக்கணும். ஆனா, அந்த மாதிரியான இத தவிர்ப்பதற்காண்டி இப்போ ஏர்போர்ட் ஒட்டுன மாரியே வந்து ஒரு சின்ன பார்க்கிங்கோட சேர்த்தா சின்ன மால் ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. ஏரோ ஹப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாலு. அந்த மால் உள்ள வந்து நம்ம போயிட்டு டீ, காஃபிலாம் சாப்பிட்டுக்கலாம். அந்த மால் உள்ள நம்ம போனோம்னா, நைட்ல வந்து பூட்டிர்றாங்க. ஒரு 11 மணிக்கு மேல. 12 மணிக்கெல்லாம். அதுக்கப்புறம் காலையில 10 மணிக்கு தான் தொறக்குறாங்க. இருந்தாலும் அந்த மால்ல உள்ள கடைகள் தான் பூட்டியிருக்காங்களே ஒழிஞ்சு, அந்த மால் வந்து ஓப்பன்ல தான் இருக்கும். உள்ள நம்ம போயிட்டு லக்கேஜ் வைக்கிறதுக்கு ஒரு டிஜிட்டல் லாக்கர் இருக்குது. நம்ம லக்கேஜை தூக்கிக்கிட்டே திரிய முடியாது. நம்மளுக்கு ஃப்ளைட் வந்து நம்ம சென்னை ஏர்போர்ட்டுக்கு போகிறவங்க மேக்ஸிமம் ஏர்லியராகவே போயிடுவோம். நம்ம ஃப்ளைட்டுக்கு முன்னாடியே போயிடுவோம். ஏன்னா நம்ம லாங்லேருந்து வர்றதுனால. இந்த மாதிரி டிஜிட்டல் லாக்கரில் வந்து நம்மளுடைய லாக்கரில் வச்சுக்கலாம். நம்மளுடைய லக்கேஜ் எல்லாம் வச்சுக்கலாம். இது ரொம்ப சிம்பிள் தான். இதில் வந்து நீங்கள் டச் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர்ஸ் போட்டிங்கன்னா ஓடிபி வரும். ஓடிபி வந்ததுக்கப்புறம் அதில் வந்து பேமெண்ட் எவ்வளோன்னு கேட்கும். பேமெண்ட் அதில் நம்ம செலுத்துறதுக்கு தனியாகவும் இருக்குது. கார்டு இருந்தாலும் சரி, பேடிஎம் இந்த மாதிரியான மூலமாகவும் செலுத்திக்கலாம். செலுத்திட்டோம்னா அந்த லாக்கர் ஓப்பன் ஆயிரும். நமக்கு லாக்கர் ஓப்பன் ஆனதோட நம்ம உள்ளே வச்சுட்டு திருப்பி நம்ம வெளியில் எங்கே வேணாலும் போயிட்டு கொஞ்ச நேரம் சுற்றிட்டு வரலாம். எங்கே போகிறது, நம்ம லக்கேஜ் தூக்கிட்டு போக முடியாது, நம்ம அலைய முடியாது அப்படிங்கிறதுக்காண்டி இங்கே வச்சுருவோம். கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அந்த லாக்கரில். நம்ம எடுக்கும்போது திருப்பி நம்மளுடைய மொபைல் நம்பர் போட்டோம்னா ஓடிபி வரும். ஓடிபி வந்ததோட லாக்கர் ஓப்பன் ஆயிரும். அது இல்லாட்டியும் நமக்கு ஏற்கனவே ஒரு ஓடிபி நம்பர் ஒன்று, லாக் நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை திறந்தாலும் நமக்கு ஓப்பன் ஆயிரும். பிரச்சனை இல்ல. இந்த மால் வந்து டேயில் வந்து நல்ல பரபரப்பாக இருக்கும். நைட்டில் வந்து கொஞ்சம் லாக்காக இருக்கும். இருந்தாலும் ஃபுட் கோர்ட் வந்து 24 மணி நேரம் திறந்திருக்கும். இந்த ஃபுட் கோர்ட்டில் வந்து ஒரு டீ வந்து ரூ. 35. ஓகே. வெளியில் ஏர்போர்ட் உள்ளே போய் நீங்கள் குடிச்சிங்கன்னா ரூ. 150 வரும். அதாவது ஏர்போர்ட் அந்த ஏற்றி விடுற இடத்துக்கிட்டே வந்து காசு கூட தான். 2 சம்சா வச்சுருப்பாங்க ரூ. 70. அது இல்லாமல் நம்ம அடையார் ஆனந்த பவன் இருக்குது. அங்கே வந்து ஒரு தோசை வந்து ரூ. 145. ஒரு தோசை நல்லா மசாலா தோசை நல்லா தருவாங்க, சாப்பிட்லாம். நிறைய சட்னிலாம் வச்சு. அது இல்லாமல் நம்ம ஜூஸு, லஸ்ஸி இந்த மாதிரியான ஐட்டங்களும் வந்து ஓரளவுக்கு நியாயமான ரேட்டில் இங்கே கொடுக்குறாங்க. ப்ளஸ் இதில் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ், நம்ம வந்து எவ்வளோ நேரம் வேணாலும் அங்கே வெயிட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக சார்ஜிங் போட்டுக்கிறதுக்கோ, பாத்ரூம் வசதிகள், நம்ம இந்த மாதிரியான வசதிலாம் அங்கே இருக்குது. இதே நம்ம உள்ளே போனோம்னா அங்கே பெய்டு டாய்லெட்டு போகணும். 2வது வந்து அதில் நம்ம லைனில் நின்றுக்கிட்டு இருக்கணும். இந்த ஃபுட் கோர்ட்டில் நம்ம ஃப்ளைட்டுக்கு போகிற வரலும் நம்ம இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம போக முடியும். நம்மள ஊருக்கு ஏற்றி விட வர்றவங்களுக்கும் வந்து இது ஒரு பெரிய வசதியாக இருக்கும். சில ஊரில் இருந்தெல்லாம் வந்து இன்னமும் ஃபேமிலியோடு வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றி விட வருவாங்க. தஞ்சாவூர், அதிராம்பட்டினம், அந்த பக்கத்து கீழக்கரை இந்த பக்கத்துல இருந்தெல்லாம் வர்றவங்க சென்னை ஏர்போர்ட்டை சூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஃபேமிலியோடு வருவாங்க. அவங்களுக்குலாம் வந்து இந்த பெண்கள்லாம் வரும்பொழுது அவங்களுக்கு இந்த ஒரு இடம் வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டாக ரொம்ப வசதியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோடைய 4வது ஃப்ளோரில் மேலே போய் பார்த்தோம்னா பார்க்கிங் நிறைய வண்டி பார்க் பண்ணியிருப்பாங்க. அந்த பார்க்கிங்கில் நின்று பார்த்தோம்னா நம்ம ஃப்ளைட் ஏறி இறங்குறது, ஃப்ளைட் வர்றது, இந்த மாதிரியான காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இந்த வெளிநாட்டுக்கு ஊருக்கு ஏற்றி விட வர்றவங்க வந்து இந்த ஃப்ளைட்டுகளை பார்க்குறதுக்காண்டி தான் பெரும்பாலும் நம்ம கூட வருவாங்க. இப்போ ஃப்ளைட் பயணங்கிறது சாதாரணமாகிடுச்சு. சேலத்துலேருந்து பெங்களூர் வந்து வெறும் ரூ. 500 நம்மளால் பறக்க முடியும். இருந்தாலும் அந்த உடைய நிறைய ஃப்ளைட்டுகள் வர்றது, பறக்கிறது, ஏறுறது, இறங்குறத பார்க்குறதுக்காண்டியே நிறைய மக்கள் இங்கே வருவாங்க. அந்த வியூ நம்ம பார்க்கணும்னா நம்ம இந்த ஏரோ ஹப்போடைய 4த் ஃப்ளோர் பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்துட்டோம்னா இங்கே மேலே நின்று பார்க்க முடியும். அந்த ஒரு கார்னர் சைடில் வந்து நிறைய இடம்லாம் இருக்கும். அங்கே வந்து டீயை வாங்கி சாப்பிட்டுட்டு நம்மளால் நிறைய பேர் அங்கே வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த இதுதான் பார்க்கிங் ஏரியா. இந்த பார்க்கிங் ஏரியாவில் வந்து நம்ம வண்டியை பார்க் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து தனியாக கட்டணம். கார் கொண்டு வந்து நம்ம பார்க் பண்ணால் அதுக்கு தனி கட்டணம் தான். உண்மையாலுமே இந்த இடத்த வந்து நீங்கள் போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நன்றி.